சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிருக்கிற படம் தான் ரஜினி 173. பல வருடங்களுக்கு பிறகு கமல் ரஜினி இந்த படத்திற்காக கை கோத்திருக்காங்க. இந்த படத்தை முதல்ல இயக்குனர் சுந்தர்சி தான் இயக்குவதா இருந்தது. சில காரணங்களால் திடீர்னு இந்த படத்திலிருந்து அவர் வெளியேறியது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு யார் இந்த படத்தை இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தில் கமிட் ஆனார். இவர் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனை வச்சு டான் படத்தை இயக்கியிருந்தார் அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் ரஜினி 173 படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிற இந்த படத்தினுடைய கதை குறித்து தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது ஹாலிவுட்டில் வெளிவந்து ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த த அவுட்ஃபிட் படத்தினுடைய தழுவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் டெய்லர் கதாபாத்திரத்தில் நடிக்க போவதாக சொல்கிறாங்க. அதாவது 70 காலகட்டத்தில் இந்த படத்தினுடைய கதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே கைஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கருடைய கனவு படமான வேல்பாரி படத்தினுடைய அப்டேட்டும் வெளிவந்திருக்கு. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த இந்தியன் 2, கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் வந்து படுதோல்வியை சந்திச்சது. இதைத் தொடர்ந்து இந்தியன் 3 படம் வெளிவரும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் வெளியே வரல. சிலர் இந்த படம் வெளிவரதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சங்கருடைய கனவு படமான வேல்பாரி படத்தை குறித்து தகவல் வெளிவந்திருக்கு. இயக்குனர் சங்கர் தற்போது வேல்பாரி படத்திற்கான வேலைகளில் முழு மூச்சாக இறங்கியிருக்காரு அப்படின்றும் சொல்கிறாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாயிருக்கிற இந்த படத்துக்கு அதாவது மும்பையை சேர்ந்த பென் ஸ்டுடியோ நிறுவனம் தான் தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. பட்ஜெட் ஒர்க்ஸ் முடிந்த பிறகு வேல்பாரியுடைய படத்தினுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவா அதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வெளிவந்த தகவல் படி சூர்யா, விக்ரம், ரன்வீர் சிங் ஆகியோர் நடிக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே கைஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அஜித்தினுடைய டாப் 10 பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்று தான் மங்காத்தா. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 23 ரிலீஸ் ஆச்சு. முதல் நாளிலிருந்து திரையரங்கில் திருவிழா கோலம் கொண்டது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது புதிய படங்களுக்கு இணையாக முதல் நாளிலிருந்தே இந்த படம் வசூல் வேட்டை பண்ணிட்டு வருது. இந்த நிலையில் 6 நாட்களில் கடந்திருக்கும் மங்காத்தா படம் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் உலக அளவில் இந்த படம் 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.